வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். நமீபியாவிற்கு சென்ற பிரதமர் மோடிக்கு விமான நிலையத்தில் அந்நாட்டு அரசு சார்பில் சிவப்பு கம்பள வரவேற்பு. விண்டோஹக் நகர் விடுதியில் இந்திய வம்சாவளியினர் சார்பிலும் சிறப்பான வரவேற்பு. நூற்றாண்டுகளுக்கு முன்பே விகிதச்சாரா இடஒதுக்கீடு வழங்கிய பனகல் அரசரின் பங்களிப்பை போற்றுவோம். பனகல் அரசரின் பிறந்தநாளையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. செம்மங்குப்பத்தில் சுரங்கப்பாதை அமைக்க ரயில்வே முன்வந்தும் மாவட்ட ஆட்சியர் அனுமதி அளிக்காததே விபத்துக்கு காரணம். தெற்கு ரயில்வே செய்தி குறிப்பை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. குஜராத்தின் வதோதரா ஆனந்த் மாவட்டங்களை இணைக்கும் ஆற்றுப்பாலம் இடிந்த விபத்தில் 10 பேர் உயிரிழப்பு. வாகனத்துடன் ஆற்றில் விழுந்தவர்களை மீட்கும் முயற்சியில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மும்முரம். வங்கதேசத்தில் போராட்டக்காரர்களை கண்டதும் சுட உத்தரவிட்ட ஆடியோ. நாட்டை விட்டு விரட்டப்பட்ட முன்னாள் ஆட்சியாளர் ஷேக் ஹசீனா பேசிய ஒளிப்பதிவு வெளியானதால் பரபரப்பு. தொழிலாளர்களின் உரிமைகளுக்கு எதிராக செயல்படும் மத்திய அரசை கண்டித்து முழு அடைப்பு போராட்டம். தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தால் கேரளா, மேற்கு வங்கம், பீகார் மாநிலங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். 5 நாடுகள் பயணத்தில் இறுதியாக நமீபியாவிற்கு சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு அரசு சார்பிலும் இந்திய வம்சாவளியினர் சார்பிலும் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. பிரேசிலில் தனது சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு அங்கிருந்து தனி விமானத்தில் புறப்பட்ட இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நமீபியாவிற்கு சென்றுள்ளார். அந்நாட்டு தலைநகர் விண்டோஹோக்கில் உள்ள விமான நிலையத்தில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு சிறப்பு கம்பளம் வரவேற்பு அளிக்கப்பட்டது. நமீபியா அதிகாரிகளும் படைத்தலைவர்களும் இந்திய வெளியுறவு அதிகாரிகளும் பிரதமரை வரவேற்றனர். ஆப்பிரிக்கா பழங்குடியினர் நடனமாடி பிரதமரை வரவேற்றனர். அவர்கள் இசைத்த பறை பிரதமரை மூழ்கி அவர்களை ஊக்கப்படுத்தினர். நமீபியா தலைநகர் விண்டோஹோக்கில் இந்திய வம்சாவளியினர் பிரதமர் நரேந்திர மோடிக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அவர்கள் தேசிய கொடியை கையில் ஏந்தியபடி மோடி மோடி என்று முழக்கமிட்டனர். கூட்டத்தில் ஒருவர் தான் வரைந்த மோடியின் ஓவியத்தை அவருக்கு வழங்கினர். இந்தியர்களுடன் பிரதமர் மோடி உரையாற்றி மகிழ்ந்தார். நமீபியா இளைஞர்கள் சிலர் யோகாசனம் செய்வதை பார்வையிட்ட பிரதமர் மோடி அவர்களுக்கு கைத்தட்டி பாராட்டியதுடன் வாழ்த்து தெரிவித்தார். நூற்றாண்டுகளுக்கு முன்பே அனைத்து வகுப்பினருக்கும் விகிதச்சாரா பிரதிநிதித்துவப்படி இடஒதுக்கீடு வழங்கிய பனகர் அரசரின் பிறந்த நாளில் அவர் பங்களிப்பை போற்றுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இடஒதுக்கீடு எங்கள் உரிமை என இன்று நாம் தலைநிமிர்ந்து முழங்க நூற்றாண்டுகளுக்கு முன்பே இடஒதுக்கீடு ஆணை மூலம் வழிவகுத்த சமூக நீதி நாயகர் பனகல் அரசர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளார். திருச்செந்தூரில் குடமுழுக்கு நடத்தியதை போல 3000ற்கு மேற்பட்ட கோவில்களில் இந்து அறநிலையத்துறை குடமுழுக்கு நடத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடெங்கும் ஆயிரக்கணக்கான கோவில்கள் குறிப்பிட்ட எந்த வகுப்பாரிடமும் சிக்காமல் முறையாக நிர்வகித்ததற்கு அன்றே இந்து சம அறநிலையத்துறை சட்டம் இயற்றி விதையூன்றியவர் பனகல் அரசர் என்றும் தெரிவித்துள்ளார். பனகல் அரசரின் பிறந்த நாளில் அவர் பங்களிப்புகளை போற்றி வணங்குவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். கடலூர் செம்மங்குப்பத்தில் சுரங்கப்பாதை அமைக்க தென்னகர ரயில்வே முன்வந்து மாவட்ட ஆட்சியர் அதற்கு அனுமதி அளிக்காததே விபத்துக்கு காரணம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெற்கு ரயில்வே செய்தி குறிப்பை மேற்கோள் காட்டியுள்ளார். அதில் செம்மங்குப்பத்தில் சுரங்கப்பாதை அமைக்க தென்னகர ரயில்வே ஒப்புதல் அளித்து அதற்கான முழு நிதியையும் தானே தருவதாகவும் மாவட்ட நிர்வாகத்திடம் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கடலூர் மாவட்ட ஆட்சியர் கடந்த ஓராண்டாக இத்திட்டத்திற்கு அனுமதி தரவில்லை என்றும் தென்னகர ரயில்வே தலைமை மக்கள் தொடர்பு அலுவலர் செந்தமிழ் செல்வன் தெரிவித்துள்ளதை மேற்கோள் காட்டியுள்ளார். முதலமைச்சரும் அமைச்சர் பன்னீர்செல்வமும் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் விஷ்ணு பிரசாத்தும் என்ன செய்து கொண்டிருந்தனர் என்று பழனிசாமி வினாவியுள்ளார். மாவட்ட ஆட்சியர் அனுமதி கொடுத்திருந்தால் அந்த இடத்தில் சுரங்கப்பாதை கட்டப்பட்டிருக்கும், உயிரிழப்பு ஏற்பட்டு இருக்காது என்றும் பழனிசாமி தெரிவித்துள்ளார். குஜராத்தின் வதோரா, ஆனந்த் மாவட்டங்களை இணைக்கும் ஆற்று பாலம் இடிந்து விழுந்ததில் 10 பேர் உயிரிழந்தனர். மேலும் 5 பேர் காயமடைந்துள்ளனர். மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் கனமழை பெய்த நிலையில் மகிசாகர் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இன்று காலையில் பாலத்தின் பெரும்பகுதி இடிந்து ஆற்றுக்குள் விழுந்தது. இதில் பாலத்தின் மீது சென்ற ஒரு லாரியும் சில வாகனங்களும் சில இருசக்கர வாகனங்களும் ஆற்றுக்குள் விழுந்தன. தகவல் அறிந்து உடனடியாக விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். ஆற்றில் மூழ்கி உயிரிழந்தவர்களின் சடலங்களை அவர்கள் மீட்டெடுத்தனர். ஆனந்த், வதோதரா ஆகிய 2 மாவட்டங்களில் ஆட்சியர்களும் நிகழ்விடத்திற்கு விரைந்து வந்தனர். அப்போது பேசிய ஆனந்த் மாவட்ட ஆட்சியர் பிரவீன் சௌத்ரி
பாதி இடிந்த பாலத்தின் விளிம்பில் நிற்கும் மற்றொரு லாரி ஆற்றுக்குள் விழுந்து விடாமல் இருக்க தேவையான ஏற்பாடுகளை செய்து வருவதாக தெரிவித்தார். வதோதரா மாவட்ட ஆட்சியர் அனில் தமேலியா இடிபாடுகளில் சிக்கியவர்களையும் ஆற்றில் விழுந்தவர்களையும் மீட்கும் முயற்சியில் மாநகராட்சி, தீயணைப்பு மீட்பு படை, தேசிய பேரிடர் மீட்பு படை ஆகியவற்றைச் சேர்ந்தவர்கள் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். மருத்துவமனையில் 5 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக வதோதரா மருத்துவமனையின் அதிகாரி ராகுல் சிங் தெரிவித்தார். வங்கதேசத்தில் நாட்டை விட்டு விரட்டப்பட்ட முன்னாள் ஆட்சியாளர் ஷேக் ஹசீனா அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டோரை கண்டதும் சுட உத்தரவிட்ட ஒளிப்பதிவு வெளியாகியுள்ளது. 1971ஆம் ஆண்டு போரின் போது வங்கதேச விடுதலைக்கு பாடுபட்டவர்களின் குடும்பத்தினருக்கு வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்கிய அரசின் உத்தரவை எதிர்த்து அங்கு கடந்த ஆண்டு பெரும் போராட்டம் நடைபெற்றது. 2024 ஆகஸ்ட் 5ஆம் நாள் டாக்காவில் உள்ள பிரதமரின் வீட்டை பொதுமக்களும் போராட்டக்காரர்களும் முற்றுகையிட்ட நிலையில் ஷேக் ஹசீனா அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் இந்தியாவிற்கு தப்பி பறந்து சென்றார். அவர் ஆட்சியின் போது நடந்த போராட்டங்களில் இராணுவத்தினராலும் காவல்துறையினராலும் 1400 பேர் கொல்லப்பட்டதாக ஐநா அமைப்பின் மூலம் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் போராட்டக்காரர்கள் மீது கொடிய ஆயுதங்களை பயன்படுத்தியதாகவும் கண்டவுடன் சுடவும் ஷேக் ஹசீனா உத்தரவிட்ட ஒளிப்பதிவு வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ள ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சி இந்த ஒளிப்பதிவு தவறான உள்நோக்கத்துடன் வெளியிடப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். பெரு நிறுவனங்களுக்கும் ஆதரவாகவும் தொழிலாளர்களின் உரிமைகளுக்கு எதிராகவும் செயல்படும் மத்திய அரசை கண்டித்து 10 தொழிற்சங்கத்தினர் நடத்தி வரும் முழு அடைப்பு போராட்டத்தால் மேற்கு வங்கம், பீகார் உள்ளிட்ட ஒரு சில மாநிலங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் தவறான கொள்கைகளையும் தொழிலாளர்களுக்கும் எதிரான போக்கை கண்டித்து இடதுசாரி கட்சிகளின் 10 தொழிற்சங்கங்கள் இணைந்து நாடு தழுவிய வேலை நிறுத்தத்தை அறிவித்துள்ளனர். மேற்கு வங்கம், பீகார் ஆகிய மாநிலங்களில் பொது போக்குவரத்து, அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், வங்கிகள், காப்பீட்டு நிறுவனங்கள், அஞ்சல் நிலையங்கள், நிலக்கரி சுரங்கங்கள் ஆகியவற்றில் பணியாளர்களும் தொழிலாளர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேற்கு வங்கத்தின் சிலிகுரியில் தொழிற்சங்க அமைப்பினர் கொடிகளை ஏந்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதை மீறி ஒரு சில ஓட்டுநர்கள் தலைக்கவசம் அணிந்து கொண்டு பேருந்துகளை இயக்கினர். இதேபோல் கொல்கத்தா, ஜாதவ்பூரில் இடதுசாரி தொழிற்சங்கங்களைச் சேர்ந்தவர்கள் கொடிகளை ஏந்தியபடி சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொழிற்சங்கத்தினரின் முழு அடைப்பை மீறி பேருந்துகளை இயக்கிய ஓட்டுநர்கள் தலைக்கவசம் அணிந்திருந்தனர். கொல்கத்தாவில் பல இடங்களில் தொழிலாளர்கள் டயர்களை சாலையில் போட்டு தீ கொளுத்தினர். காவல்துறையினர் தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்தனர். காவல்துறையினரின் பாதுகாப்பையும் மீறி இடதுசாரி கட்சியினர் கொல்கத்தா ஜாதவ்பூர் ரயில் நிலையத்தில் மறியலில் ஈடுபட்டனர். பெரும் நிறுவனங்களுக்கும் ஆதரவாகவும் தொழிலாளர்களுக்கு எதிராகவும் செயல்படும் மத்திய அரசை கண்டித்து அவர்கள் முழக்கமிட்டனர். பீகாரில் பாட்னா, பூர்ணியா ஆகிய நகரங்களில் காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியினர் இணைந்து சாலை மறியல், ரயில் மறியல் போராட்டங்களில் ஈடுபட்டனர். ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரத்தில் இடதுசாரி கட்சிகளின் தொழிற்சங்கத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இடதுசாரி கட்சிகளின் தொழிற்சங்கங்கள் நடத்தி வரும் முழு அடைப்பு போராட்டத்தால் நாட்டின் பல மாநிலங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கு மாறாக தமிழ்நாட்டில் பேருந்துகளும் ரயில்களும் வழக்கம் போல் இயங்கினர். சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் வழக்கம் போல் பேருந்துகள் இயங்கினர். பள்ளி, கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்கள், வேலைக்கு செல்வோர் பேருந்துகளில் பயணம் செய்தனர். திமுகவின் ஆட்சி ஆன்மீக ஆட்சியாக, பக்தி மனம் கமல்கின்ற ஆட்சியாக உள்ளதாக இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். மதுரை திருப்பரங்குன்றம் கோவில் குடமுழுக்கு விழா வரும் திங்கட்கிழமை நடைபெற உள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகளை அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு, பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி, மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார், மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர்பாபு, ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு 114 கோவில்களுக்கு குடமுழுக்கு நடைபெற்ற இருப்பதாகவும் தெரிவித்தார். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் குடமுழுக்கு விழாவில் 5 லட்சத்திற்கு மேற்பட்டோர் கூடியிருந்த போதும் ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட நிகழவில்லை என்றும் தெரிவித்தார். பழனி, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம் என 3 படை வீடுகளில் குடமுழுக்கு நடத்தி தமிழ் கடவுள் முருகனுக்கு பெருமை சேர்க்கின்ற ஆட்சி திமுக ஆட்சி என அமைச்சர் சேகர்பாபு குறிப்பிட்டார். அந்த வகையில் வருகின்ற 14/7 அன்று அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோயிலுக்கு குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றது.
இந்த குடமுழுக்கு பணிகளை தொடர்ந்து குடமுழுக்கு அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த மாவட்டத்துடைய பொறுப்பமைச்சர் அன்பிற்கினிய அருமையண்ணன் மூர்த்தி அவர்களும், இந்த மாவட்டத்துடைய செயலாளர் அன்பிற்கினிய மணிமாறன் அவர்களும், இந்த திருக்கோயிலுடைய பட்டர் உலக பிரசித்தி பெற்ற ராஜா பட்டர் அவர்களும், இந்த திருக்கோயிலுடைய அறங்காவலர் குழு தலைவர் சத்யபிரியா அவர்களும், அவரோடு இணைந்த திருக்கோயிலுடைய ஏனைய அறங்காவலர் குழு உறுப்பினர்களும், எங்கள் துறையினுடைய செயலாளர் மணிவாசம் அவர்களும், துறையினுடைய ஆணையாளர் ஸ்ரீதர் அவர்களும், இணை ஆணையாளர் மற்றொரு பழனி அவர்களும். தமிழகத்திற்கு பாஜக துரோகம் செய்ததாக கூறி வந்த அதிமுக இப்போது பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்து தமிழக மக்களுக்கு துரோகம் செய்துள்ளதாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் திமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ஆகியோர் கலந்து கொண்டு வாக்குச்சாவடி முகவர்களுக்கு ஆலோசனைகளையும் வேட்டி சேலைகளையும் வழங்கினர். அதன் பின் பேசிய கனிமொழி, பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்துள்ளதன் மூலம் அதிமுக தமிழக மக்களுக்கு துரோகம் செய்துள்ளதாக தெரிவித்தார். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் தான் கூட்டணி என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளிப்படையாக அறிவித்துள்ளார். மதுரை மாரியம்மன் தெப்பக்குளம் அருகே உள்ள மண்டபத்தில் மதிமுக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் கட்சியின் தலைவர் வைகோ, முதன்மை செயலாளர் துரை வைகோ ஆகியோர் பங்கேற்றனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட இயக்கத்தை காக்க திமுகவுடன் உடன்பாடு செய்து கொள்வதாக தெரிவித்தார். அதிமுக திராவிட கொள்கைக்கு மாறாக செயல்பட்டு வருவதால் அதை திராவிட இயக்கமாக ஏற்க முடியாது என்றும் தெரிவித்தார். எங்கள் அழைப்பின் பேரில் நெடுநேரத்துக்கு முன்னதாகவே வந்து காத்திருக்கிறவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்தேன். கேரளத்தில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருவதால் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து திருவனந்தபுரத்திற்கு செல்லும் பேருந்துகள் தமிழக கேரள எல்லையான களிக்காவிளை வரை மட்டுமே இயக்கப்படுகின்றன. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துதல், வேலைவாய்ப்பை உருவாக்கல், பொதுத்துறை நிறுவனங்களில் காலி பணியிடங்களை நிரப்பல் உள்ளிட்ட 17 கோரிக்கைகளை வலியுறுத்தி CITU, AITUC உள்ளிட்ட 10 தொழிற்சங்கங்கள் இன்று நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டம் கேரளத்தின் முழு அடைப்பு போராட்டமாக நடைபெறுகிறது. அங்கு அரசு பேருந்துகளும் வாடகை வாகனங்களும் லாரிகளும் ஓடவில்லை. இதனால் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து திருவனந்தபுரம் செல்லும் பேருந்துகள் தமிழக கேரள எல்லைகளான களிக்காவிளை வரை மட்டுமே இயக்கப்படுகின்றன. கேரளத்திற்கு அரசு பேருந்துகள் செல்லாததால் பயணிகள் ரயில்களில் செல்லும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. இதனால் பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாகினர். കേരളാവിൽ നിന്ന് ഇങ്ങ് നാറുവല് വന്നതാണ് സർവീസ്. ആകെ സ്ഥിരം സർവീസ് ചെയ്താവ്. അപ്പോൾ അങ്ങ് യൂണിയനുമായി സമരവും ഇങ്ങനെ കട്ടപ്പാടൊക്കെ ഇരിക്കുന്നത്. എന്നാലും നാங்கள் എല്ലാ ദിവസവും വരും മാതിരി இந்த സർവീസ് നടത്തി 3 വണ്ടി தான் കേരളത്തിലുണ്ട് നാറുവല്ലേക്ക് വിട്ടിട്ടുണ്ട്. പിന്നെ അതിന് ശേഷം വേറെ വണ്ടിയൊന്നും വന്നില്ല. അപ്പോൾ അവിടെ ഇപ്പിടിയാവുന്ന ഇപ്പോൾ അറിഞ്ഞുകൂടാ ഈ നിമിഷം വരെ. നിങ്ങൾ ഇവിടുത്തെ തമിഴ്നാട് വണ്ടി ഒന്നും കേരളാവിൽ இந்த സമയം വരെ ഒന്നും വന്നിട്ടില്ല. நான் அங்கேருந்து இங்கோட்டு വരുന്ന വരെ ഒരു വണ്ടിയും അങ്ങോട്ട് കളികളൊക്കെ அப்புறம் ஒரு வண்டியும் வந்துட்டில்ல. நீங்கள் நாகர்கோவில் வண்டி. இடதுசார் கட்சிகளின் தொழிற்சங்கங்களின் சார்பில் புதுச்சேரியில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துதல், வேலைவாய்ப்பை உருவாக்கல், பொதுத்துறை நிறுவனங்களில் காலி பணியிடங்களை நிரப்பல் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி AITUC, CITU உள்ளிட்ட 10 தொழிற்சங்கங்கள் சார்பில் இன்று நாடு தழுவிய முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் மூடப்பட்ட பஞ்சாலைகள், செயல்படாமல் இருக்கும் பாப்ஸ்கோ, பாசிக்ஸ் நிறுவனங்கள் ஆகியவற்றை மீண்டும் திறந்து புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என கூறி காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை முழு அடைப்பு போராட்டம் நடைபெறுகிறது. இந்த போராட்டத்திற்கு புதுச்சேரியில் திமுக, காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இந்த போராட்டம் காரணமாக புதுச்சேரியில் ஆட்டோ, டெம்போ, தனியார் பேருந்துகள் இயங்கவில்லை. ஒரு சில அரசு பேருந்துகள் மட்டும் காவலர் பாதுகாப்புடன் இயக்கப்படுகிறது. இதனால் கடைகள் முழுவதும் அடைக்கப்பட்டுள்ளன. ஒரு சில தனியார் பள்ளிகளும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரம், உத்தரப்பிரதேச மாநிலங்களில் ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் நேற்று முதல் நாக்பூரில் இடைவிடாமல் கனமழை பெய்து வருகிறது. இதனால் நகரின் தாழ்வான பகுதிகளில் குளம் போல் வெள்ளம் தேங்கியுள்ளது. நரேந்திர நகரில் சாலையில் குளம் போல் தண்ணீர் தேங்கியுள்ளதால் சாலையில் போக்குவரத்து முடங்கியுள்ளது.
கனமழை, வெள்ளம் ஆகியவற்றின் காரணமாக நாக்பூர் நகரத்தில் வாகன போக்குவரத்தும் பொதுமக்கள் நடமாட்டமும் குறைந்துள்ளது. இதனால் நகரமே வெறிச்சோடி காணப்பட்டது. நாக்பூரில் கனமழை பெய்ததாலும் மேலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளதாலும் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தியில் இன்று கனமழை பெய்துள்ளதாலும் மழை பெய்தும் சாலையில் வாகன போக்குவரத்தும் ஆள் நடமாட்டமும் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது. இமயமலை பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் கங்கையிலும் அதன் துணையாறான யமுனையிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசி நகரில் கங்கை ஆற்றில் வெள்ளம் அபாய அளவை தாண்டி பாய்கிறது. இதனால் ஆற்றங்கரையோரத்தில் உள்ள படித்துறைகளும் கோவில்களும் படகு துறைகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளனர். சென்னை அருகே பனையூரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு கூட்டம் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி தலைமையில் நடைபெற்றது. பாமக நிறுவனர் ராமதாஸ், அவர் மகன் அன்புமணி இடையே கட்சி தலைவர் யார் என்பதில் போட்டி நிலவி வருகிறது. இந்த நிலையில் சென்னை அருகே பனையூரில் பாமக அரசியல் தலைமைக்குழு கூட்டம் அன்புமணி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டின் பொதுவான அரசியல் சூழ்நிலை, கட்சி வளர்ச்சி பணிகள், 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ளும் உக்திகள் ஆகியவை குறித்தும் விவாதிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் வடிவேல், ராவணன், பொருளாளர் திலகபாமா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட திமுக சார்பில் வைக்கப்பட்ட பேனரில் அமைச்சர் மெய்யநாதனின் படம் இல்லாததால் அவரது ஆதரவாளர்கள் அமைச்சர் நேரு முன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டையில் தெற்கு மாவட்ட திமுக சார்பில் வாக்குச்சாவடி முகவர்கள் கலந்தாய்வு கூட்டம் அமைச்சர் நேரு தலைமையில் நடைபெற்றது. அமைச்சர் ரகுபதி சார்பில் ஏற்பாடு செய்திருந்த இந்த கூட்டத்தில் வைக்கப்பட்ட பேனரில் அமைச்சர் மெய்யநாதன் படம் இல்லை என கூறி அவரது ஆதரவாளர்கள் அமைச்சர் நேரு முன்னிலையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் கோபமடைந்த அமைச்சர் நேரு அனைவரையும் அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொண்டார். இதனால் அங்கு சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டையில் வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்திற்கு வந்த அமைச்சர்களை வழிமறித்த திமுக வட்ட செயலாளரும் அவர் ஆதரவாளர்களும் மாநகர பொறுப்பாளரை மாற்ற கோரியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாநகர திமுக பொறுப்பாளராக ராஜேஷ் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார். கட்சிக்காக உழைத்த மூத்த உறுப்பினர்கள் பலர் இருக்கும்போது மாநிலங்களவை உறுப்பினர் அப்துல்லாவின் நண்பரான ராஜேஷுக்கும் பதவி வழங்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த நிலையில் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட திமுக சார்பில் நடைபெற்ற வாக்குச்சாவடி முகவர் கூட்டத்திற்கு வந்த அமைச்சர்கள் நேரு, ரகுபதி, மெய்யநாதன் ஆகியோரை வழிமறித்த திமுகவினர் மாநகர பொறுப்பாளரை மாற்ற வலியுறுத்தி கைகளில் பதாகைகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தின் பொறுப்பாளர் அஜிதா ஆக்னல் வீடு வீடாக சென்று கட்சியின் பெயர் பொறிக்கப்பட்ட ஸ்டிக்கரை ஒட்டி உறுப்பினர் சேர்க்கை நடத்தினர். வீட்டிற்கு ஒருவரை கட்சியில் சேர்க்க வேண்டும் என்றும் ஒவ்வொரு தெருவுக்கும் 2 பேர் நிர்வாகியாக இருக்க வேண்டும் என்றும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கூறியிருந்தார். அதன்படி அக்கட்சியின் தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா ஆக்னல் தலைமையில் உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்தியுள்ளனர். தூத்துக்குடி அழகேசபுரத்தில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து கட்சியின் கொள்கைகளை கூறி அவர்களது இல்லங்களில் கட்சியின் பெயர் பொறிக்கப்பட்ட ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டது. நெடுஞ்சாலையில் விபத்துகளை தடுக்க நெடுஞ்சாலைத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறையிலிருந்து பொள்ளாச்சி செல்லும் நெடுஞ்சாலையில் சாலையோர ஒளிரும் சோலார் மின் விளக்குகள் பெரும்பாலான இடங்களில் எரியாமல் பல மாதங்களாக இருந்து வருகிறது. கவர்கல் பகுதியில் பகல் நேரத்தில் அடர்ந்த மேகமூட்டம் படர்வதால் உள்ளூர் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்துடன் செல்ல வேண்டியுள்ளது. இந்த நிலையில் சுற்றுலா பயணிகள் உள்ளிட்ட வெளியூர் வாகன ஓட்டிகள் சாலையோர எச்சரிக்கை விளக்குகள், மேகமூட்டத்தில் சாலையை தெரியப்படுத்தும் மஞ்சள் நிற ஒளி விளக்குகள் ஆகியவற்றை வைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே அக்கரைப்பட்டி சடையாண்டி கோவிலில் பூசை செய்வது தொடர்பாக இரு பிரிவினர் இடையே வட்டாட்சியர் அலுவலகத்தில் சமாதான பேச்சு நடத்தப்பட்டது. செம்பட்டி அருகே அக்கரைப்பட்டியில் இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் சடையாண்டி கோவில் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் ஆடி அமாவாசை என்று சிறப்பாக திருவிழா நடைபெறும். இக்கோவிலில் திருவிழாவில் அக்கரைப்பட்டி, ஆத்தூர், மல்லையான்புரம், பாறைப்பட்டி மக்கள் சென்று கெடா வெட்டி, அழகு குத்தி, பால் காவடி, பன்னீர் காவடி, பறவை காவடி எடுத்து பூஜை செய்து வழிபட்டு செல்வது வழக்கம். இந்த திருவிழாவை நடத்துவதில் ஆத்தூர் மக்களுக்கும் அக்கரைப்பட்டி மக்களுக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் 2 ஊரைச் சேர்ந்தவர்களையும் அழைத்து ஆத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சமாதான பேச்சு நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஆத்தூர் வட்டாட்சியர் முத்து முருகன், செம்பட்டி காவல் உதவி ஆய்வாளர் பிரான்சின் தீபா, இந்து அறநிலையத்துறை செயல் அலுவலர் சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே
கூட்டுறவு கடன் சங்கத்தில் 10 ஆண்டுகளுக்கு முன் நடைபெற்ற மோசடிக்கு இப்போது பணியில் உள்ளவரை பணியிடை நீக்கம் செய்ததால் அவர் தற்கொலைக்கு முயன்ற நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நிலக்கோட்டை அடுத்த சிவஞானபுரத்தில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் செயல்பட்டு வருகிறது. இதில் கடந்த ஓராண்டாக அன்னைப்பட்டியைச் சேர்ந்த ராஜமாணிக்கம் என்பவர் வங்கி செயலாளராக இருந்து வருகிறார். இந்த கூட்டுறவு வங்கியில் சிவஞானபுரம் கூட்டத்து ஐயம்பாளையம் மக்கள் பல்வேறு கடன்கள் பெற்றுள்ளனர். 2015ஆம் ஆண்டில் சிவஞானபுரத்தைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் பெயரில் சிறு தொழில் கடனாக ஆளுக்கு 10,000 முதல் 20,000 ரூபாய் வரை பெற்று இருந்தது. அதை வட்டியும் முதலுமாக சேர்த்து 27,000 ரூபாய் செலுத்த வேண்டும் என கூறி ராஜமாணிக்கம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். தாங்கள் வாங்காத கடனுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக கூறி பொதுமக்கள் போராட்டம் நடத்திய போதுதான் 10 ஆண்டுகளுக்கு முன்பு கடன் பெற்று மோசடி செய்தது தெரியவந்தது. இந்த நிலையில் கூட்டுறவு கடன் சங்கத்தின் செயலர் ராஜமாணிக்கத்தை உயர் அதிகாரிகள் பணியிடை நீக்கி உத்தரவிட்டனர். இதனால் மன உளைச்சல் ஏற்பட்ட அவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். அவருக்கு திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்தியாவில் முதல் முறையாக டென்டிசிம் டு கேர் எனும் அமைப்பு மூலம் அதிநவீன பல் சிகிச்சை கற்றல் மற்றும் செய்முறை அனுபவத்தை வழங்கும் வசதி கோவை ராமகிருஷ்ணா பல் மருத்துவக் கல்லூரியில் தொடங்கப்பட்டுள்ளது. SNR சன்ஸ் அறக்கட்டளையின் கீழ் இயங்கும் கோவை ராமகிருஷ்ணா மருத்துவக் கல்லூரியில் இன்று அதிநவீன சிமுலேட்டர் அறை தொடங்கப்பட்டது. இந்த சிமுலேட்டர் அறையில் பல் சிகிச்சை பயிற்சிக்கான விர்ச்சுவல் ரியாலிட்டி தொழில்நுட்பம், ஆகுமெண்டட் ரியாலிட்டி தொழில்நுட்பம், ஹாப்டிக்கல் தொழில்நுட்பம் ஆகியவை இணைந்த அதிநவீன டென்டிசிம் டு கேர் அமைப்பு நிறுவப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்த தொழில்நுட்பத்தை கோவையைச் சேர்ந்த ராமகிருஷ்ணா மருத்துவக் கல்லூரி மட்டும் நிறுவியுள்ளது. இதன் மூலம் மாணவர்களின் கற்றல் அனுபவம் மிகவும் ஆழமாகவும் மிக தெளிவாகவும் இருக்கும். இந்த அதிநவீன அமைப்பு கொண்ட வளாகத்தை இன்று கல்லூரியில் SNR சன்ஸ் அறக்கட்டளை நிர்வாக அறங்காவலர் சுந்தர் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் அறக்கட்டளையின் தலைமை செயற் அதிகாரி ராம்குமார், தலைமை நிர்வாக அதிகாரி மகேஷ்குமார், கல்லூரி முதல்வர் தீபானந்தன், மருத்துவமனை இயக்குனர் ராஜகோபால், மருத்துவ கண்காணிப்பாளர் அழகப்பன் ஆகியோர் கலந்து கொண்டனர். காரைக்கால் புனித அந்தோணியர் ஆலய திருவிழா அலங்கார தேர் பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு அந்தோணியரை வழிபட்டனர். காரைக்கால் புனித அந்தோணியர் ஆலய திருவிழா ஜூன் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான அலங்கார தேர் பவனி சிறப்பாக நடைபெற்றது. ஆலயத்தில் பங்கு தந்தை பால்ராஜ்குமார் சிறப்பு திருப்பலியை நடத்தி வைத்து தேருக்கு புனித நீர் தெளித்து தேர் பவனியை தொடங்கி வைத்தார். இதையடுத்து புனித அந்தோணியர் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் பவனி வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தேர் நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக சென்று மீண்டும் ஆலயம் வந்தடைந்தது. விழாவில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு புனித அந்தோணியரின் பாடல்களை ஜெபித்தபடி வீதி உலா வந்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் உள்ள பெரிய நந்தி பகவானுக்கு ஆனி மாத பிரதோஷத்தையொட்டி சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. ஆனி மாத பிரதோஷத்தையொட்டி அண்ணாமலையார் கோவிலில் உள்ள பெரிய நந்திக்கு மஞ்சள் தூள், திருநீர், குங்குமம், அபிஷேக தூள், சீயக்காய் தூள், தேன், தயிர், சந்தனம், பால் ஆகியவற்றை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து செவ்வந்தி, சம்மங்கி, கோழிக்கொண்டை, வில்வ இலை, தவணம் ஆகிய வண்ண மலர்களால் மலர் மாலைகள் சாற்றப்பட்டு பஞ்சமுக தீபார்த்தனை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அண்ணாமலையாருக்கு அரோகரா என பக்தி முழக்கமிட்டு சாமி தரிசனம் செய்தனர். பிரதோஷ நாளில் நந்தி பகவானை வழிபட்டால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் என்றும் குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பதும் ஐதீகம். ஆதலால் ஆனி மாத பிரதோஷ நாளில் அண்ணாமலையார் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். நமீபியாவிற்கு சென்ற பிரதமர் மோடிக்கு விமான நிலையத்தில் அந்நாட்டு அரசு சார்பில் சிவப்பு கம்பள வரவேற்பு. விண்டோஹக் நகர் விடுதியில் இந்திய வம்சாவளியினர் சார்பிலும் சிறப்பான வரவேற்பு. நூற்றாண்டுகளுக்கு முன்பே விகிதச்சாரா இடஒதுக்கீடு வழங்கிய பனகல் அரசரின் பங்களிப்பை போற்றுவோம். பனகல் அரசரின் பிறந்தநாளையொட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. செம்மங்குப்பத்தில் சுரங்கப்பாதை அமைக்க ரயில்வே முன்வந்தும் மாவட்ட ஆட்சியர் அனுமதி அளிக்காததே விபத்துக்கு காரணம். தெற்கு ரயில்வே செய்தி குறிப்பை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. குஜராத்தின் வதோதரா, ஆனந்த் மாவட்டங்களை இணைக்கும் ஆற்றுப்பாலம் இடிந்த விபத்தில் 10 பேர் உயிரிழப்பு. வாகனத்துடன் ஆற்றில் விழுந்தவர்களை மீட்கும் முயற்சியில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மும்முரம். வங்கதேசத்தில் போராட்டக்காரர்களை கண்டதும் சுட உத்தரவிட்ட ஆடியோ.
நாட்டை விட்டு விரட்டப்பட்ட முன்னாள் ஆட்சியாளர் ஷேக் ஹசீனா பேசிய ஒளிப்பதிவு வெளியானதால் பரபரப்பு. தொழிலாளர்களின் உரிமைகளுக்கு எதிராக செயல்படும் மத்திய அரசை கண்டித்து முழு அடைப்பு போராட்டம். தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தால் கேரளா, மேற்கு வங்கம், பீகார் மாநிலங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.